Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் ஆம்லெட். இதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயிலில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேன் ஹாட் ஆனதுக்கப்புறமா ஒரு சாப்டு ஆனியனை இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போது நான் ஹாஃப் பெல் பெப்பர்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின ப்ரக்கோலி பீசஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போது இதெல்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டு ½ டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வேணாம் அப்படின்னா க்ரீன் சில்லிஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரொக்கோலி, கேப்சிகம் இது எல்லாத்தையும் இதில் கலந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எக்குக்கு தேவையான சால்ட்டையும் இதிலேயே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயிலில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் மிக்சரை இதில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனில் எல்லாத்தையும் பரவி விட்டுருங்க. இப்போது இது கூடவே இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூடவே நம்ம குயின் ஆஃப் த ஷோ mozzarella சீஸ் இதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா லேவிஷாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணணும். அப்படி குக் பண்ணும்போது நம்ம போட்ட சீஸ் எல்லாம் லைட்டாக மெல்ட் ஆகி வந்திருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளிப் பண்ணணும் இல்லையா, இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஆம்லெட் அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே ஃப்ளிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பிளேட்லேருந்து அப்படியே கவுத்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போது இன்னொரு சைடையும் 3 to 4 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எக் நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போது இதை சூடாக எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சீஸ் ஆம்லெட் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.